அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு 2 months ஆக போகுது. பட் இப்போதான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல என் சிஸ்டர் மேரேஜ்க்கு முன்னாடி நடந்த சில அழகான மூமெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குடம் டெக்கரேஷன் பண்ற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது மேரேஜ்க்கும் 2 days பிஃபோர் ரெடி பண்ணது. எங்கள் சிஸ்டர்ஸும் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பிரைட் சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொன்னா, அதனால அப்படியே பண்ணியிருந்தோம். பட் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு சிம்பிளா இருந்தாலும். அதோட கிளிப் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் காட்ட முடியல. அண்ட் இது அதுக்கும் நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்கும் 1 day பிஃபோர் எடுத்தது. மெஹந்தி போட மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து மயிலாடுதுறையில் இருக்க ஆஷிஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நாலு மணிக்கெல்லாம் பிரைடுக்கு போத் ஹேண்ட் அண்ட் லெக்ல முடிச்சிட்டாங்க. நல்லா ஃபாஸ்டா சூப்பரா போட்டிருந்தாங்க. நீட் அண்ட் கிளியரா சூப்பரா இருந்தது பார்க்கவே. நெக்ஸ்ட் பேக் சைட்ல 2 கையிலுமே நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ஒரு 40 minutes கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க. தென் எங்க மச்சிக்கும் அழகா போட்டு முடிச்சிட்டாங்க. இது இல்லாம எங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 2 நெயில் கோனும் வாங்கியிருந்தோம். ஸ்டெயின் ரொம்ப அழகா இருந்துச்சு. எஸ்பெஷலி நெயில் கோன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலயே தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அதோட ஸ்டெயின் சூப்பரா இருந்தது. நான் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி கரெக்டா மெத்தட் யூஸ் பண்ணா எனக்கு ஸ்டெயின் செம்மையா வந்துருந்துச்சு. இது மேரேஜ் பிஃபோர் டே எடுத்தது. ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்க நைட்டு ஸ்டே பண்ணலான்னு என்னோட ட்ரெஸ், பசங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிம்பிளா இந்த சாரீ கட்ட போறேன். நைட்டு தான் இந்த ஸ்டோன் வச்ச சாரீ நாள் விடுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்ட போறேன். இப்போ சிம்பிளா போதும், ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. கட்டுக்கல் தீ சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது தால்ச்சோறு இதெல்லாம் ஆக்கி ரிலேஷன்ல மட்டும் கொஞ்சமா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு சிம்பிளா ஒரு சாரீ வேர் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீ தான் சொன்னேன் இல்லையா, அது மேரேஜ்க்காக எடுத்தது. இதுக்கு இந்த பிளவுஸ் தான் வித்தியாசமா இருந்தது. சரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் இன்ஷால்லா. அப்புறம் நைட்டி, அக்சசரிஸ் என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் ஜஸ்ட் சாரீ மட்டும் தான் வியர் பண்ணிட்டேன். ஜுவல் மேக்கப் எதுவும் போடலை. டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் ரெடி ஆகிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சின்ன பையனோட ட்ரெஸ் மட்டும் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். பிகாஸ் அவர் இங்கே தான் இருப்பார். ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் 2 பசங்களும் மட்டும் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அம்மாவும் என் சின்ன பையனும் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிடுச்சோம். நான் போனப்போ டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத ஒன்று என்னன்னாக்கா, கல்யாண வீட்டில் முக்கியமாக தேவைப்படுறதே தண்ணி தான். கடைசியில் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது பிரதர் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே என் பசங்களும் குளிக்கல. இங்கே ரெடி ஆகிக்கிறேன்னு சொன்னாங்களா, கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. எய்த்து வீட்டு ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு தான் பசங்கள்லாம் குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகி வந்ததும் நான் அதுக்கப்புறம் தான் ரெடி ஆனேனே. தென் வீட்டுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரோஸ் மில்க் ரெடி பண்ணி அதை தான் கொடுத்துட்டு இருந்தோம். இது பாச்சோறு. மேரேஜ் பிஃபோர் டே இது கண்டிப்பாக செய்வாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி, வெளியிலையும் கொடுத்து விடுவாங்க. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் பாச்சோறுன்னு தான் சொல்லுவோம். ஃபுட்டும் ரெடி ஆனதும் எல்லாத்தையுமே பேக் பண்ணி யார் யார் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பந்தி வச்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் லாஸ்ட்டாக நானே, சிஸ்டர், எங்கள் மச்சி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். 4 மணிக்கெலாம் என் பசங்களை ஃபஸ்ட் ரெடி பண்ணேன். அதில் ரெடி பண்ணாதான் நெக்ஸ்ட் பிரைடை ரெடி பண்ணணும். அப்புறம் நான் ரெடி ஆகணும். இவ்வளவும் இருக்குது எனக்கு. டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்புறம் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. எங்கள் பசங்களை கிளப்பும் போது என் சின்ன பையனும் கிளம்பி வந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மேரேஜ் வீட்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். எத்தனை ரூம் இருந்தாலும் எதுவுமே ஃப்ரீயாகவே இருக்காது. இதுதான் அன்னைக்கு பிரைடோட அவுட்ஃபிட். இந்த 1 டேக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹிஜாப், ஷால்ல இருந்து, பேங்கிள்ல இருந்து எல்லாத்துக்குமே தேடி தேடி பார்த்து வாங்குச்சு. அது எல்லாம் கடைசியாக ஃபைனல் அவுட்புட் பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இப்போ யார் எடுக்கணும்? நான் சும்மா எடுக்கிறேன், எனக்கு எடுக்கிறேன். உங்களோட அவன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதே மாதிரி எல்லாமே அமைஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 1 செகண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு எப்படி அது வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியல.
தென் நாள் விடுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் மருதாணி சீனின்னு எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. என்னையே பக்கத்துல நிக்க வச்சதுனால என்னால வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல. அப்புறம் வந்த எல்லாருக்குமே வந்து டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பரோட்டா, இட்லி, இடியாப்பம், தேங்காய் சட்னி, அப்புறமா சிக்கன் கறி இது எல்லாத்தையும் செட்டா வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரைடுக்கு இந்த பொட்டி சீர் வைப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இது வைக்கும் போது குடம், அப்புறம் வந்து பொண்ணுக்கு போடுற ஜுவல், இது எல்லாத்தையுமே வைப்போம். பட் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அவசர அவசரத்துல எல்லாம் பண்ணதுல வீடியோக்காரங்களும் கொஞ்சம் அவசரப்படுத்திட்டாங்க. அவங்க அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளில போகணும்னு. அந்த அவசரத்துல என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெட்டிங் சாரி, அப்புறம் நெக்ஸ்ட் டே போடுற அந்த துப்பட்டி, ஸ்லிப்பர் இது எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை. ட்ராலில இன்னொரு சைட்ல அது இருந்திருக்கு, அதை கவனிக்காம அவங்க விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் திருப்பி ட்ராலில வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது தான் கவனிச்சதே, இதெல்லாம் வைக்கவே இல்லையே, மறந்துட்டோமேன்ட்டு. என்ன பண்றது, என்னதான் ப்ரிப்பரா இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு சொதப்பல் நடந்துரும். ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஒரிஜினல் காஸ்டியூமுக்கு மாறியாச்சு. இந்த லக்கேஜ் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது. அண்ட் மெய்டும் யாரும் இல்லை, நைட்டில் ஸ்டே பண்ணாமல் எல்லாம் போயிட்டாங்க, காலையில் நேரத்தோட வரேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுங்க, பெரியம்மா அப்புறம் சிஸ்டர்லாம் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு 12:15 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துங்கணும். தூங்கவே 1 மணி ஆயிடுச்சு. மார்னிங் வரை சீக்கிரமா இருந்துச்சு. நான் ரெடி ஆகணும், பிரைடை ரெடி பண்ணணும், இதெல்லாம் நினைச்சிட்டு இடையில எனக்கு டக்கு டக்குன்னு முழிப்பு வந்துட்டே இருந்துச்சு. ஒழுங்கான தூக்கமே இல்லை. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல வெட்டிங் டே எப்படி போச்சு, என்னென்ன பண்ணணுன்றத ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2ல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.